ஃபஸ்ட்டு பாத் கர்வை இந்த ஓப்பன் கர்வை நான் செலக்ட் பண்ணும்போது பிளெயினுக்கு மேலே தான் வந்து எனக்கு சாலிட் பாடி ஃபார்ம் ஆகுது. ஏன்னா பிளெயின் சென்டராக இருக்கிறனால அங்கேருந்து ஒரு டைரெக்ஷன் மட்டும் தான் எடுத்துக்குது. ஆனால் எனக்கு டபுள் சைடு வரணும்னா ஒன்றும் இல்லை, பை டைரெக்ஷனல்னு சொல்லிட்டாலே போதும். இதில் ஆட்டோமேட்டிக்காக டபுள் டைரெக்ஷனில் ஃபார்ம் ஆகிடும் அண்ட் இதில் சாலிடாக கன்வெர்ட் பண்ணிட முடியும். இந்த ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் அந்த ஆர்க் 42.7 mm ப்ளஸ் டாப்பில் ஒரு ஆர்க் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுது. ஒன்ஸ் இதை ஃபார்ம் பண்ணிட்டாலே மற்ற பாடிலாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ அவுட்டரில் வந்து நம்ம 3 mm ரேடியஸ் கொடுத்து அந்த எட்ஜஸை ஸ்மூத்தனாக ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ பாட்டமில் இருக்க எட்ஜஸை செலக்ட் பண்ணால் டேஞ்சன்ட் ப்ரொபகேஷன் ஆப்ஷனை ரிலேட் பண்ணி ஃபுல் எட்ஜஸும் 3 mm ரேடியஸாக